சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 367 பொருட்களுக்கான இறக்குமதி தடை ஒரு பக்கம் இருந்தாலும் மின்சார மோட்டார் சைக்கிள் இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. எரிபொருள் நெருக்கடி இருக்கிறது என்பது தெரியும். எதிர்வரும் காலங்களில் அவ்வாறான நெருக்கடிகள் வரக்கூடும். ரஷ்யாவிலிருந்து வழங்கப்படுகின்ற எரிபொருளினுடைய தட்டுப்பாடுகள் இப்பொழுதோ இருக்கின்றன. அதனிடத்தில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் அவையும் விநியோகிக்கப்படுகின்றன. இவ்வாறான நிலையில் மின்சார வாகனங்களுக்கு எமது கவனத்தினை செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இது தொடர்பில் இப்பொழுது போக்குவரத்து அமைச்சு நடவடிக்கை எடுத்திருந்தது. ஏற்கனவே 300 முச்சக்கர வண்டிகள் அதற்காக தயார்படுத்தப்படுவதாகவும் ஒரு பரிசோதனை முயற்சியாக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அதனத்தில் மின்சாரத்தினூடாக ஓடக்கூடிய பஸ்கள் இதற்காக தயார்படுத்தப்படுவதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்த ஒரு நிலையில் இந்த செய்தி தரப்பட்டிருப்பது விசேடமான செய்தியாக அமைந்திருக்கிறது. எனவே இதனை விசேட வர்த்தமானியில் நிதியமைச்சு வெளியிட்டிருக்கிறது என்பதுதான் இந்த தகவல். மின்சாரத்தில் இயங்கும் மோட்டார் சைக்கிள்கள் அனுமதியின் கீழ் இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கிய நிதியமைச்சரான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த வர்த்தமான அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார். அதற்கிணங்க நேற்று முதல் இந்த அனுமதி நடைமுறைக்கு வருவதாக நிதியமைச்சு தெரிவித்திருக்கிறது. அதன்படி மின்சாரத்தில் இயங்கும் மோட்டார் சைக்கிளை கொள்வனவு செய்யும் போது 4000 ரூபாவும், மின்சாரத்தில் இயங்கும் சைக்கிளை கொள்வனவு செய்யும் போது 1000 ரூபாவும் அனுமதி பத்திர கட்டணமாக அறவிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்பதுவே இந்த தகவலாக காணப்படுகிறது. எனவே மின்சார மோட்டார் சைக்கிளை பெற்றுக்கொள்ள விரும்புவர்கள் இப்பொழுது அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கலாம். அதனை இறக்குமதி செய்ய விரும்புவர்கள் இது தொடர்பிலான நடவடிக்கை எடுக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அதனிடத்தில் வாகனங்கள், கருங்கற்கள் உள்ளிட்ட மூலப்பொருட்களை நிபந்தனைகளுடன் இறக்குமதி செய்வதற்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு இறக்குமதி செய்யும் போது முதலீட்டு சபையின் கீழ் கொண்டுவரப்படாத வீடமைப்பு திட்டங்கள், கலப்பு அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் அரசாங்கத்தின் செயற்திட்டங்களுக்கு உட்பட்டிருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்படுகிறது. இறக்குமதி செய்யப்படும் போது திட்டங்களின் அறிக்கையில் முறையாக குறிப்பிடப்படும் வாகனங்கள் மற்றும் மூலப்பொருட்கள் 180 நாட்கள் கடன் கேள்வி பத்திர ஆவணத்தின் கீழ் ஏற்றுமதி இறக்குமதி கட்டுப்பாடு, நிதியமைச்சின் செயலாளர் மற்றும் நிதியமைச்சரின் அனுமதி பெறப்பட வேண்டும் என நிபந்தனை அதில் உள்ளடங்கும் என்றும் வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவற்றை கருத்தில் கொண்டு இந்த நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இதன் மூலம் கிடைக்கிறது.